ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பாலில் ரவா பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பால் 1/2 லிட்டர், அடுப்பில் வானல் வச்சு கொஞ்சமாக மில்க் மிஸ்ட் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை போட்டு நல்லா கரையிற அளவுக்கு வச்சிடணும். இப்போ வந்து ரவா வந்து 2 கப் சேர்க்க போகிறேன். இப்போ ரவா இது மாதிரி அளவில் வந்து 2 கப் போட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். அடுத்த கப்பும் எடுத்தாச்சு. இப்போ அதில் போட்டு நல்லா வறுக்க போகிறோம். பொன் வறுவலாக வறுக்கணும். நல்லா நெய்யில் பொன் வறுவலாக ஃப்ரை பண்ணிக்கணும். இது கூட இப்போ நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோன்னா, பால் 1/4 லிட்டர், ஏலக்காய் தூள், ஜீனி, இது எல்லாத்தையும் தேங்காய் துருவல், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இது பண்ண போகிறோம். இப்போ ரவாவை நம்ம வறுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா, 1/4 லிட்டர் பால் இதில் சேர்த்து நல்லா வறுக்கிறோம். பால் சேர்த்து நல்லா நம்ம இதை வறுக்கணும். பால் ஊற்றி நம்ம கிளறியாச்சு ரவா கூட. இப்போ வந்து நான் 2 கப்பு போட்டிருக்கிறதுனால இந்த கப்பால் 1/4 கப் ஜீனி போடுறேன். அடுத்து ஏலக்காய் தூள் போடணும். அதுக்கப்புறம் துருவி வச்சுருக்க தேங்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா பதமாக நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நல்லா உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்துருச்சு. ரவாவும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். இப்போ நம்ம பால் எடுத்துக்கணும். ஆறின பால் எடுத்து கொஞ்சம் ஆற வச்சு தான் வச்சுருக்கேன், கொஞ்சம் வெது சூட்டில். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்க்கணும். 1 ஸ்பூன் நல்லா கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த பாலோட. இப்போ நம்ம ரவாவை வந்து சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து பாலில் கார்ன்ஃப்ளவர் மாவை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம். இப்போ பால் வந்து 1/4 லிட்டர் இதில் வச்சுருக்கோம். அது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவையும் பாலையும் சேர்த்து கிளற வேண்டியதான். இது கூட 2 ஸ்பூன் ஆல்ரெடி நம்ம ஜீனி சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும். இப்போ இதில் 2 ஸ்பூன் நம்ம கலந்து வச்சுருக்கோம், எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது மாதிரி நல்லா நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இது ஆல்ரெடி பால் காய்ச்சின பாத்திரம், அதனால தான் உங்களுக்கு இப்படி தெரியுது. நம்ம இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஆல்ரெடி காய்ச்சின பால் தான், அதனால் வந்து ஒரு 2-3 நிமிஷம் இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கொதி வந்ததும் போடலாம் உருண்டையை. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம உருண்டைகளை அது கூட சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம உருண்டை உருட்டி வச்சுருக்கோம்ல, இது அது கூட சிம்மில் வச்சு அடுப்பை சேர்க்க போகிறோம்.